அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் Vlookup மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Vlookup வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாக எடுத்துக்கிட்டாலும், கூகுள் ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், WPS ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாலும், எந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தினாலும் டேட்டா ரிலேட்டட் சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்தணும்னா Vlookup வந்து ஒரு இன்றியமையாத ஒரு ஃபார்முலா. அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நாம் இந்த ஃபார்முலாவுடைய சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைவாக ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நம்ம இந்த ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். சுருக்கமாக பார்த்தா இந்த ஃபங்க்ஷனில் மொத்தம் நம்ம 4 விஷயங்கள் பயன்படுத்துகிறோம். ஈக்குவல் டு Vlookup, இது வந்து கண்டிப்பாக ஃபார்முலா. அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் செய்கிறோம். அதற்கு பிறகு வந்து லுக்அப் வேல்யூ. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதை நான் சுருக்கமாக விளக்கிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். லுக்அப் வேல்யூன்றது எந்த வேல்யூவை நம்ம சோர்ஸாக பயன்படுத்துகிறோம், எந்த வேல்யூவை போய் தேட போகிறோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து டேபிள் அரே. ஸோ எந்த டேபிளில் வந்து நம்ம போய் தேடணும், எந்த அரேயில் வந்து தேடணும் அப்படிங்கிறது டேபிள் அரே. தேர்ட் வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். நீங்கள் சூஸ் பண்ணுற டேபிள் அரேயில் எத்தனாவது காலமை வந்து எடுத்துகிட்டு வரணும், ஃபெச் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து தேர்ட் திங். அண்ட் ஃபோர்த் வந்து ரேஞ்ச் லுக்அப். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ட்ரூனா அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட விளக்குறேன். Now let's get into the problem. நம்ம எல்லாருமே வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோன்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸுடைய ஜெர்சி நம்பர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோன்னா மகேந்திர சிங் தோனி வந்து 7 ஜெர்சி நம்பர் போடுவார், சச்சின் டெண்டுல்கர் வந்து 10 நம்பர் போடுவார், ராகுல் டிராவிட் வந்து 5 போடுவார், சௌரவ் கங்குலி வந்து சில டைம் 99 போடுவார், சில டைம் 24 போடுவார். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆவிட் கிரிக்கெட் ஃபேன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். என்கிட்ட ஒரு ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸுடைய கரண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸுடைய ஜெர்சி நம்பர்ஸ்லாம் இருக்குது. அவங்களோட பேர் பக்கத்தில் அவங்களோட ஜெர்சி நம்பர்ஸ் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு ஷீட் இருக்குது. இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற ஷீட்டில் வந்து என்கிட்ட ஒரு 5 பிளேயர்ஸுடைய பேர்கள் மட்டும் இருக்குது. ஸோ இது எந்த ஆர்டர்லையும் நம்ம அரேஞ்ச் பண்ணல, டேரெக்டாக வந்து வேறு வேறு பேர்கள் இருக்குது. இப்போ ரோஹித் சர்மா பார்த்தோம்னா மேலே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து நம்ம தேடணும், கரெக்டாக. ஸோ இந்த தேடுற வேலையை வந்து ஒன்று நம்ம செய்யலாம், இல்லை நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலே பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து Vlookup ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுவலாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். மேனுவலாக செஞ்சோன்னா என்ன பண்ணணும்னா, ரோஹித் சர்மாவை காப்பி செய்யணும். காப்பி செஞ்சுட்டு ஒன்று நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 45 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அது கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து ஒன்று தேடணும், இல்லைனா வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணி அஸ்வினை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் இருக்க ஜெர்சியை காப்பி பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதான் நம்ம பண்ண வேண்டிய மேனுவல் ஒர்க். ஸோ மேனுவல் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு கம்மி டேட்டாவை பார்க்குறோம், ஒரு 5 காலம் பார்க்குறோம். இப்போ இதிலே ஒரு 500 காலம்ஸ், 5000 காலம்ஸ் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு தடவையும் எவ்வளோ டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தான் நம்மளோட Vlookup ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்க போகுது. ஓகே, இப்போ எப்படி வந்து நம்ம அந்த Vlookup ஃபார்முலா பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு சின்டெக்ஸ் சொல்லியிருந்தேன், அதே சின்டெக்ஸ் தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஈக்குவல் டு Vlookup, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப். இதை நம்ம செஞ்சுட்டோம். செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஓப்பன் ப்ராக்கெட், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு மொத்தம் 4 விஷயங்கள் இருக்குது. இது நம்ம ஒன்றா நம்ம ஃபார்முலாவில் நம்ம சொன்னதையும், ஃபங்க்ஷனில் எப்படி இருக்குன்னு சொன்னதையும் இங்கே நம்ம எப்படி பண்ணுறோன்றதையும் கவனிக்கலாம். முதல்ல வந்து லுக்அப் வேல்யூ. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சோர்ஸ், எந்த டேட்டாவை போய் நம்ம தேட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தேட போகிற விஷயம் வந்து ரோஹித் சர்மா அப்படிங்கிற டெக்ஸ்ட், சரிங்களா. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணோன்னா இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு, கமா போடுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து கம்ப்ளீட்டட், 4ல் வந்து ஃபஸ்ட் கம்ப்ளீட்டட். செகண்ட் வந்து டேபிள் அரே, எந்த டேபிள் அரேயில் போய் சர்ச் பண்ணணும். இப்போது இந்த ஷீட்லேயே அந்த டேபிள் அரே இல்லை. ஸோ நம்ம வந்து ஆல் அப்படிங்கிற ஷீட்டில் போயிட்டு இந்த ஃபுல் டேபிளையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபுல் டேபிளையும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்படி லாஸ்ட் ரோக்கு வந்தேன் அப்படின்னா, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பக்கத்து செல் போகிறோம் இல்லைங்களா. அது கூட நீங்கள் கண்ட்ரோலில் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற வேல்யூக்கு வந்துடும். நீங்கள் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வேல்யூக்கு வந்துடும். அதே மாதிரி ரைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் மோஸ்ட் செல், இங்கே ரெண்டு காலம் தான் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இல்லை, ரைட் மோஸ்ட் காலமுக்கு வந்து அது போயிடும். ஸோ இதுவுமே இன்னொரு ஹேக். ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு F4 அப்படிங்கிற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். நம்மளுடைய Vlookup ஃபார்முலாவில் இருக்க செகண்ட் ஒரு டாஸ்க்குக்கு, செகண்ட் டேபிள் அரேவை நம்ம ஆட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக F4 ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து உங்கள் வேல்யூ வந்து அப்சல்யூட் ஆகுது. அப்சல்யூட்டுக்கும் இது வந்து நம்ம இது போடாமல் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வேறு வீடியோவில் விளக்குறோம். இப்போ நம்ம சுருக்கமாக வந்து F4 போட்டிங்கன்னா இங்கே டாலர் சிம்பிள் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அப்சல்யூட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு, கமா போட்டுடுறோம். மூணாவது வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்,
எத்தனையாவது காலமை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே 2 காலம் இருக்குது, காலம் ஏ இருக்குது, காலம் பி இருக்குது. இது வந்து காலம் 1ன்னு சொல்லலாம், இதை 2ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுலேருந்து எத்தனாவது காலம் ஃபஸ்ட்டில் சர்ச் பண்ணி செகண்டில் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படிங்கிறத நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 அப்படிங்கிறத போடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்ராக்சிமேட் மேட்சாக இருந்தால் ட்ரூ, எக்ஸாக்ட் மேட்சாக இருந்தால் ஃபால்ஸ். இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவை. அதனால் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் கடைசியாக என்ன ஸ்டெப் செய்யணும் அப்படின்னா, க்ளோஸ் ப்ராக்கெட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், என்டர் ப்ரெஸ் பண்ணுறது. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேஜிக் தெரியும். அந்த நம்பரை தானாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸலாகவே கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணும். இப்போ இதில் பியூட்டி என்னன்னா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஸ்க்ரோல் டவுன் பண்ண போகிறேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக எல்லா பிளேயர்ஸுடைய ஜெர்சி நம்பர்ஸுமே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து Vlookup ஃபார்முலாவை நம்ம ஆக்சுவலான ஒரு யூஸ் கேஸில் பயன்படுத்தியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரிலேட்டட் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லாம் வந்து அப்கமிங் டேஸில் பண்ணலான்னு இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video and please do subscribe to the EduRace Global YouTube channel. Thank you.